என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். இப்போது ராகு தசையை பற்றி பார்க்கலாங்க. இந்த ராகு தசை ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த இல்லத்தில் வந்து சுபகாரியங்கள் நிச்சயம் நடக்கும். ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நிச்சயம் நடக்கும். கணவன் ராகு உங்களுடைய பூர்வீகம் சரியில்லை அல்லது உங்களுடைய ஜாதக கட்டங்களில் ராகு பகவான் இருக்கிற இடம் சரியில்லை, இதில் சேர்க்கை வந்து சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தைங்க சொன்னபடி கேட்காது, அந்த வீட்டில் வந்து மர்மமாகவே இருக்குது. எது பார்த்தாலே மர்மமாகவே இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டிங்கனாவே அவர் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் முகத்தை அவங்க பார்க்கும்போது அப்படியே ஒரு என்னமோ வேண்டாத ஒரு மிருகத்தை கண்ட மாதிரி ஒரு சாக்காவாங்க, பிரச்சனை வரும். இப்படி இருக்கிறவங்க இந்த ராகு தசையில் என்ன செய்வீங்கன்னா, உடனே இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சுப்பா, நான் போய் துர்க்கையம்மனுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் நெய் இந்த எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி தெய்வம் போட்டு வரேன்ட்டு போவீங்க. தயவு செஞ்சு இந்த காரியத்தை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. இந்த காரியம் நீங்கள் பண்ணும்போது இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது ராஜகனியே சொல்லுவாங்க. இது சிவனுக்கு உண்டான ஒரு கனி. இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது வந்து 2ஆக நீங்கள் வெட்டும்போது அங்கேயும் உங்களுக்கு ஒரு தோஷம் வந்து உருவாகிடும். ஏன்னா கத்தியை கொண்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வெட்டுறீங்க. வெட்டும்போது அங்கே சில பிரச்சனைகள் வந்து உங்கள் உடலில் நெகட்டிவ் தாட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிரும். அப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் எண்ணெய் ஊற்றி கொண்டு போய் தீபம் போடுறீங்க. அதில் பக்கத்தில் இருந்து ஒரு அம்மா வந்து அந்த பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒன்று அந்த எண்ணெய் கொட்டுன இடத்துல வலிக்கு விழுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அங்கே நடந்துச்சுன்னா அந்த கருமாவும் உங்களோட சேர்ந்துக்கு. ராகு தசையில் உங்களுடைய கருமாவை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத இந்த ஒரு சில விஷயமெல்லாம் பண்ணிங்கன்னா சிக்கலில் மாட்டி கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் இந்த ராகு தசையை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா சுபகாரியங்களையும் சுபமான விஷயங்களையும் நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக இதுக்கும், அதாவது சாபம் பிடிக்காத மூலிகைகள்லாம் இதில் இருக்குது. இது எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ராகு தசை உங்களை ஒன்றும் பண்ணாது. சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால எல்லாருமே நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.